So hi all, welcome back to our channel My Bio Notes. So in the video la nama remaining topics in unit 5, that is the different roles of different organizations in financing education. So education ke eppadi in the various organizations like UNESCO, World Bank, UNFPA, UNDP இது இவங்கலாம் எப்படி வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க எஜுகேஷன்ற ஒரு விஷயத்துக்காக அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ Unit 5, I think I'll cover most of the topics in this video, so do watch it till the end. So in that last video, live video la, we saw about the different sources of income. So different sources of income, the flow chart is important and also the expenditure by the central government. With this, the expenditure by the state government and the local bodies will also come. So that also certain statistics அதில் வந்து டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வித் that topic gets over. Next, coming to this important topic, it can be asked in a 5 mark question or ஒரு 8 மார்க்கில் 2 questions வந்து சேர்த்து வந்து கேட்கலாம். ஸோ it depends. So coming to this our first topic of a role of UNESCO. So UNESCO எப்படி ஃபினான்ஸ் பண்ணுறாங்க எஜுகேஷனுக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை. ஸோ யுனெஸ்கோனா என்ன? ஸோ த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யுனெஸ்கோ இஸ் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். யூ மஸ்ட் பி தரவ் வித் ஆல் த ஃபுல் ஃபார்ம். ஸோ யுனெஸ்கோனா என்ன, யுஎன்எஃபிஏனா என்ன, யுஎன்டிபினா என்ன, ஸோ தட் ஃபுல் ஃபார்ம்ஸ் அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன்ஸ், யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனைடெட், என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷன், யூஎன். ஸோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஸோ எதுக்காக யுனெஸ்கோ இருக்குது? ஸோ அண்ட் ஒன் செகண்ட். So what its role in education? So education how it is doing the financing, so that we'll discuss in this video. So first, what is UNESCO nu pathina? It is a specialized agency of the United Nations founded on November 16, 1945. So November 16, 1945 வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் த யுனைடெட் நேஷன். ஸோ அதுதான் வந்து நம்ம யுனெஸ்கோன்னு சொல்கிறோம். ஸோ ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் education, finance in education, and it is in Paris, France, and it contributes to peace, security by promoting international collaboration through education, science, culture, communication and information. So இதிலேயே எஜுகேஷன் வந்துடுது. ஸோ அதோட மெயின் வந்து அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் இன்டர்நேஷ்னல் பீஸுக்கு, செக்யூரிட்டிக்கு, அண்ட் ஆல்சோ டு எஜுகேஷன், சயின்ஸ், கல்ச்சர். ஸோ இது எல்லாமே அவங்களோட ஒரு கோல் மாதிரி.
ஸோ இதோட கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோடது. ஸோ என்னென்ன கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ், ஸோ யுனெஸ்கோனா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இது ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி அபவுட் யுனெஸ்கோ. ஸோ யூ மஸ்ட் நோ த அப்ரிவேஷன். ஸோ எந்த இதில் இயரில் ஃபார்ம் பண்ணாங்க, வேர் இஸ் இட், அண்ட் ஆல்சோ வாட் இட்ஸ் ரோல். அண்ட் கம்மிங் டு த ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இட் அட்மினிஸ்டர்ஸ் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், யூ மஸ்ட் ரிமெம்பர். So World Heritage Program to protect the cultural and natural heritage. So அதை வந்து protect பண்ணுறதுக்காக it conducts this program of World Heritage Program, that you must remember. And also the education for sustainable development. So அதுதான் வந்து main function or activity of UNESCO. So அது சம்பந்தமாக எந்த ஆக்டிவிட்டினாலும் they will do it for sustainable development. So the education is important, right? So அதுக்காக they promote any activity for the sustainable development of any country. So education தான் அவங்களோட main. And also UNESCO institutes and centers are there. So இந்த இடத்துல வந்து they promote education, science, culture and communication, everything, as நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி that is one of their goal, right? So through education இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது. So they also celebrate the international days and events relating to education சம்பந்தமாக இருக்கலாம், ஏதாவது முக்கியமான டே, இல்லை சயின்ஸ், கல்ச்சர், இல்லை கம்யூனிகேஷன் சம்பந்தமான இன்டர்நேஷ்னல் டேஸ் and everything they celebrate. And so UNESCO has actually 193 members in it. மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க as of 2022 பொறுத்த வரைக்கும், அண்ட் 11 அசோசியேட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ SDG4 அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ SDG4னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் 4. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ. ஸோ சஸ்டெயினபிள் முன்னாடியே நம்ம பார்த்தோம், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், எஜுகேஷனை கொடுத்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ SDG4 is a commitment to ensure inclusive and equitable quality education and promote lifelong learning opportunities for all. ஸோ ஒரு இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்குட்டபிள், எல்லாருக்கும் ஈக்குவலான எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும், அண்ட் டு ப்ரொமோட் லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல். தட் இஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் SDG4. ஸோ இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் 4. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் கோல்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ. ஸோ அதுக்கப்புறம் யுனெஸ்கோ ஆஃபர்ஸ் செர்டன் திங்ஸ். வாட் இட் டஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, எஜுகேஷன் பாலிசி சம்மந்தமான அசிஸ்டன்ஸ், அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் செக்டர் டெவலப்மெண்டல் பிளான்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யுனெஸ்கோ. அண்ட் கரிக்குலத்தில் ஏதாவது ரெஃபர்மேஷன், திருத்தங்கள் கொண்டு வரணும்னா யுனெஸ்கோ எய்ட்ஸ் ஃபார் தேட். அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ் ட்ரைனிங் சம்மந்தமாக, அண்ட் ஆல்சோ ICT இன் எஜுகேஷன் எப்படி கொண்டு வரது, அதாவது இந்த திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸை நம்ம எப்படி வந்து நம்ம எஜுகேஷனில் வந்து கொண்டு வரது, தட் ஆல்சோ யுனெஸ்கோ டஸ். அண்ட் ஆல்சோ தி ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் PG ஆர் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ஸோ தே மைட் நாட் பி ஏபிள் டு அஃபோர்ட் ஃபார் அ PG ஆர் அ டாக்டரல் ப்ரோக்ராம், அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இன் தட் கேஸ் யுனெஸ்கோ வந்து கிவ்ஸ் அ ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் தேம் டு டூ தயர் PG அண்ட் த டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுனெஸ்கோ. ஸோ இப்போ வந்து இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கா, அந்த மாதிரி ஏதாவது யுனெஸ்கோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் டன் சயின்ஸ் எக்ஸிபிஷன், ப்ரொமோட்டட் சயின்ஸ் எக்ஸிபிஷன் இன் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு, யுனெஸ்கோ. So this is one of an example. So UNESCO has helped Tamil Nadu in the state science exhibitions in schools promote பண்றதுல இது ஒன்று. அது தவிர the CAPE program. So CAPE னா என்னன்னு பார்த்தீங்கன்னா capacity development for education. ஸோ கேப்பட்னு சொல்லுவாங்க, த கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ஃபார் எது எல்லாமே எஜுகேஷனுக்காக தான். ஸோ இட் இஸ் அ குளோபல் இனிஷியேட்டிவ் active since 2003 with a focus on 20 least developed countries. least developed countries ஃபோக்கஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணது தான் இந்த
கேப் ப்ரோக்ராம் அப்படின்றது. மெயினாக இதோட வந்து எய்ம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறது இந்த கேப் ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பேரே கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ஃபார் எஜுகேஷன். ஸோ இதில் நம்ம வந்து ப்ரைமரி எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க யார்? யுனெஸ்கோ. ஸோ அது வந்து இது வந்து யுனெஸ்கோவோட அசிஸ்டன்ஸோடு தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணது. ஸோ எல்லா இந்த எஜுகேஷன் சம்மந்தமான இதுலேயும் இந்த யுனெஸ்கோ இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் அவங்க நடத்துனது அண்ட் ஆல்சோ த கேப் ப்ரோக்ராம் வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் த யுனெஸ்கோ அவங்க பண்ணது. அது தவிர APEID, the Asian Program of Educational Innovation for Development. So the Asian Program இதுவும் வந்து யுனெஸ்கோன்னு நீங்கள் சொல்லும் போது திஸ் 3 எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ அது தவிர ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். ஸோ எஸ்ஏ டைப் கொஷினாக இருக்கிற பட்சத்தில். ஸோ வாட் ஃபார் திஸ், எதுக்கு APEIDன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இனோவேட்டிவ் எஜுகேஷ்னல் டெக்னிக் இன் ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ புதுசாக ஏதாவது ஒரு எஜுகேஷ்னல் டெக்னிக் in schools, they have launched this APEID. In India they have launched. So இதுவும் வந்து with the assistance of UNESCO தான். ஸோ ஏதாவது innovative educational technique டெவலப் பண்ணுறதுக்காக they have launched this APEID. ஸோ அது தவிர நிறைய டோனர்ஸ் வந்து இந்த எஜுகேஷனில் கொண்டு வரது, அவங்கள ஃபுல்லாக கோஆர்டினேட், அவங்களாம் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து சேர்த்து அவங்கள வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது எல்லாமே யுனெஸ்கோவோட வேலை இன் ரெஃபரன்ஸ் டு எஜுகேஷன் சம்மந்தமாக. ஸோ திஸ் பார்ட் இதுதான் வந்து யுனெஸ்கோ ப்ளே பண்ணுது ரிகார்டிங் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இப்படிலாம் தான் யுனெஸ்கோ வந்து இட் டஸ் ஃபினான்சிங் டு எஜுகேஷன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் மேஜராக எழுதணும். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் வேர்ல்ட் பேங்க் இன் ஃபினான்சிங் எஜுகேஷன், திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். Regarding the role of UNICEF in financing education, we have already got that in our channel. Actually UNICEF வந்து ஏற்கனவே இருக்கு. So you can find it in our playlist of school management and administration. So role of World Bank பொறுத்த வரைக்கும் World Bank என்ன பண்றாங்க in financing education? So World Bank what it does? So UNESCO என்னெல்லாம் பண்றாங்க எஜுகேஷன் சம்பந்தமான்னு பார்த்தோம். ஸோ வேர்ல்டு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு பேங்க்னா என்ன? இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல், எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் தட் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் டு கவர்மெண்ட்ஸ் ஆஃப் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லோனாக இல்லை கிராண்ட்டாக வந்து கொடுக்குறது தான் இந்த வேர்ல்டு பேங்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது இன்டர்நேஷ்னல் பேங்க், இட் இஸ் அ ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன், ரைட்? ஸோ இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க? எதுக்காக வந்து இந்த லோன் ஆர் கிராண்ட்ஸ்னால் ஃபார் இம்ப்ரூவிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கம்மியாக இருக்கலாம் அந்த கண்ட்ரியில், ஏன்னா லெஸ் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கலாம். ஸோ அதுக்கா இல்லை ஹெல்த்து இல்லை எஜுகேஷனை அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா ஓவரால் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இன் த கண்ட்ரீஸ். ஃபார் தட் தே கிவ் லோன்ஸ். இந்த வேர்ல்ட் பேங்க்லேருந்து நம்ம கடன் வாங்கிக்கலாம். ஸோ சப்போஸ் லெஸ் டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தால். ஸோ தட் இஸ் அபவுட் த வேர்ல்ட் பேங்க். ஸோ it works in education programs in 90 countries-ல வந்து இது ஒர்க் ஆகுது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி SDG4 சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 அது படித்தோம்ல நம்ம முன்னாடி யுனெஸ்கோவில். ஸோ அதுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் ஹெல்ப் பண்ணுறாங்க. பை 2030 நம்ம வந்து இந்த SDG4 கோலை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இன்க்ளூசிவ் அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே அந்த யுனெஸ்கோவோட கோல்ஸு இதெல்லாம் வரும்போது அங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நீங்கள் அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ இன்க்ளூசிவாகவும் இருக்கணும் எஜுகேஷன், எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும். அவங்க என்ன மாதிரியான இதாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் இருந்தாலும், ஸோ சப்போஸ் ஹேண்டிகேப் எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் எஜுகேஷன்றப்ப. அண்ட் ஈக்குவலாக இது கொடுக்கணும் எஜுகேஷன் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் பை 2030. தட் இஸ் SDG4. அதுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது தவிர ஃபினான்ஷியலாகவும் அண்ட் ஆல்சோ குளோபல் நாலேஜ் அண்ட் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இருக்குது டு ஹெல்ப் this countries, middle income countries illa low income countries ku they help the World Bank. So and also it has this IBRD na International Bank for Reconstruction and Development.
IDA இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். ஸோ இது ரெண்டுமே இந்த வேர்ல்ட் பேங்க் கீழே தான் வருது. இட் கம்ப்ரைசஸ் திஸ். ஸோ திஸ் இஸ் அ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க், திஸ் IBRD அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஃபார் ஃபண்டிங் த கண்ட்ரீஸ். ஸோ நிறைய அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அதுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நிறைய குளோபல் சேலஞ்சஸ் பை 21st century நம்ம மீட் பண்ணுறதுக்கும் வி நீட் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். அந்த சேலஞ்சஸை மீட் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த மாதிரி வேர்ல்ட் பேங்க் வந்து ஹெல்ப் தேவை இல்லையா? ஸோ அதுக்காக தே ஆர் தேர். ஸோ அந்த பிரச்சனை சம்மந்தமான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ ஹெல்பிங் த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ நோ ஒன் இன் பாவர்ட்டி, that is their one of the goal. ஆக்சுவலாக யாரும் பாவர்ட்டியில் இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க ஃபினான்சிங் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பெட்டர் லைஃப் அவங்க லீட் பண்ணுறதுக்கு பை கிவிங் them எஜுகேஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் வேர்ல்ட் பேங்க் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் சம்மந்தமாக இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ once again எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வாட் த வேர்ல்ட் பேங்க் ஹேஸ் டன் பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹேஸ் ஹெல்ப் 76 லோவர் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு இட் ஹேஸ் ஹெல்ப்ட். அண்ட் ஆல்சோ ஸ்டார்ஸ். ஸோ நான் SDG 4 யூ மஸ்ட் ரிமெம்பர், அதுவும் அதே மாதிரி ஸ்டார்ஸ் இதோட இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ரிவேஷன். ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ், அதுதான் ஸ்டார்ஸ். ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இந்த வேர்ல்ட் பேங்க்கும் சைன் பண்ணுறாங்க. ஒரு $500 மில்லியன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. தட் இஸ் ஸ்டார்ஸ். ஸோ எதுக்காக இந்த ஸ்டார்ஸ் இருக்குன்னா, நம்ம எஜுகேஷனுக்காக தான், நம்ம எஜுகேஷன் ஃபினான்ஸுக்காக தான் இது ஆக்சுவலாக. ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸில் மெயினாக இந்தியாவில் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ஸ் மூலமாக இவ்வளோ மணி நமக்கு கிடைக்குது எஜுகேஷனுக்காக. எந்தெந்த ஸ்டேட்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அன் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் ஃபண்டட் பை த வேர்ல்ட் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. மெயின்லி என்னென்ன ஸ்டேட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா அண்ட் ராஜஸ்தான். So these are the major 6 Indian states where this STARS is active. So this is an education project. So இது கண்டிப்பா very very important. The STARS பத்தி நீங்க வந்து கண்டிப்பா எழுதணும். So under this World Bank, ஏன்னா இது வந்து இது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. So already we have this 25 million students will gain will be benefited to this அப்படின்னு சொல்கிறாங்க through this STARS. And also 1.5 million schools and over 10 million teachers will also be benefited by this program அப்படின்றது அவங்களோட இது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் வேர்ல்ட் பேங்க்குக்கும் இருக்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ஸ் அப்படின்றது. ஸோ இதோட மெயின் கோல் என்ன, இட் இஸ் எஜுகேஷன் ஃபார் ஆல். So that is about World Bank's role in education and in particularly in government of India la avanga enna pannanga அப்படின்றது. So next coming to the role of UNFPA in financing education. So UNFPA, first you must know what is UNFPA. UNFPA na enna pathina United Nations Populations Fund. So அது வந்து இப்ப சொல்றது, பட் அதோட full abbreviation பாத்தீங்க அப்படினா United Nation Family Planning Agency. So அதுதான் அதோட full abbreviation. Now we call it as United Nation. முன்னாடி அவங்க
கூப்பிட்டது நேஷ்னல் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட். பட் UNFPA ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா இதுதான் ஃபுல் ஃபார்ம், யுனைடெட் நேஷன் ஃபேமிலி பிளானிங் ஏஜென்சி. ஸோ இட் இஸ் அ யுனைடெட் நேஷன் ஏஜென்சி. இது எதுக்காக அப்படின்னா ஃபார் இம்ப்ரூவிங் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ரைட்ஸ் குளோபலி. அதுக்கு தான் இது ஆக்சுவலாக UNFPA அப்படின்றது. ஸோ இட் வாஸ் கிரியேட்டட், த ஆர்கனைசேஷன் வாஸ் கிரியேட்டட் இன் 1969. ஸோ இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is to deliver a world where every pregnancy is wanted, every childbirth is safe, and every young person's potential is fulfilled. So that is the main mission. And also it focuses on advancing sexual and reproductive health and rights as essential components of sustainable development. So name la nama solra, it is United Nations Family Planning Agency, right? So adu sambandhamana works that they do, and main focus area pathinga appadina sexual and reproductive health services, population data and analysis. In or இடத்துல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அதை அனலைஸ் பண்ணுறது, அட்வொகசி அண்ட் பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே தேர் ஃபோக்கஸ் ஏரியாஸ். அண்ட் ஆல்சோ so it has declared that parents' love is the exclusive right to determine freely and responsibly the number and spacing of children. So that is given by UNFPA, and we have reproductive rights for all. So adu thavara it supports major activities like family planning, mental health, and also sexual education ku avanga help பண்றாங்க. மெயினா why this UNFPA அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? இட் இஸ் அ ஃபேமிலி பிளானிங் ஏஜென்சி, ரைட்? ஸோ மெயினாக எஜுகேஷன் மூலமாக தான் we can prevent this HIV or AIDS epidemic, right? It is very deadly disease. ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கல்வி மூலமாக தான் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். அதுக்காக தான் இவங்க வந்து எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. மெயினாக எஜுகேஷன் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் யங் உமன். ஸோ ஒரு லேடி படித்தா அந்த ஃபேமிலியே படித்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கேர்ள்ஸ் அண்ட் த யங் விமன். ஸோ ஃபார் திஸ் ப்ரிவென்டிங் த ஸ்ப்ரெட் ஆஃப் HIV அண்ட் AIDS. இது ஒரு ஃபேமிலி பிளானிங் ஏஜென்சி தான், பட் தே ஹாவ் main focus on education through which they can prevent the spread of HIV or AIDS அப்படின்றது இவங்களோட ஒரு கோல் மாதிரி. அண்ட் ஆல்சோ மெயினாக ப்ரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் இவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ் டு ப்ரொமோட் செக்ஷுவல் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ் லிட்ரஸி இஸ் தேர் ப்ரைம் கோல் ஆக்சுவலாக. அண்ட் ஆல்சோ ஹெல்த் கேர் ஃபார் விமன் ப்ரொவைட் பண்ணுறது, தட் இஸ் ஆல்சோ one of their aims. And core resources. So core resources na enna pathina, it refers to unrestricted funds that are provided by governments and other donors to support the agency's regular operational activities and strategic priorities. So வந்து இவங்க வந்து ஒரு unrestricted fund மாதிரி ஒரு contribution without any restriction the funds are given, and they are provided by government. இல்லை என்ன ஒரு டோனர் வேணாலும் இந்த காசுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கறது. ஸோ தட் இஸ் கோர் ரிசோர்சஸ். ஸோ இட் இஸ் இன் மோர் தேன் 150 ப்ரோக்ராம் கண்ட்ரீஸ். ஸோ வந்து இந்த கோர் ஃபண்டிங்கை தான் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ செக்ஷுவல் எஜுகேஷனுக்காக இருக்கலாம், இல்லை ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் தே யூஸ் திஸ் கோர் ரிசோர்சஸ். ஸோ 30th November 2021 பொறுத்த வரைக்கும், அந்த டேட்டில் வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் UNFPA கோர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 88 இவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கண்ட்ரீஸ். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து எவ்வளோ டோனர்ஸ் டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா 110 டோனர்ஸ் பை 2022. மெயினாக வந்து எஜுகேஷன் மூலமாக ஹவு வி கேன் ஸ்ப்ரெட் திஸ் prevent the spread of this HIV அப்படின்றதா இந்த particular UNFPA ஓட role in financing education. And coming to the role of UNDP in financing education. So UNDP stands for United Nations Development Program. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா படிக்கும்போது இது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் நோ அதர் கோ. நீங்கள் இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும். இட் கேன் பி ஆஸ்க்ட் இன் அன் essay type question or in a 5 mark question. So
2 இல்லை 3 இதை கூட நம்ம சேர்த்து கேட்கலாம். ரோல் ஆஃப் யுனெஸ்கோ, வேர்ல்ட் பேங்க் அண்ட் UNFPன்னு கேட்கலாம், இல்லை 2 மட்டும் கேட்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ், பட் யூ மஸ்ட் பி ரெடி டு ரைட் த ஆன்சர். ஸோ இதில் UNDPயை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஸோ நேஷனோட டெவலப்மெண்ட்காக இருக்கிற ஒரு ஏஜென்சி இல்லையா இது. ஸோ எதுக்காக இது இருக்குது மெயினாக அந்த UNFP இட் இஸ் ஃபார் த ஃபேமிலி பிளானிங், அது பார்த்தோம். வேர்ல்ட் பேங்க் வந்து ஃபண்டிங் வந்து தராங்க. யுனெஸ்கோவோட ரோலையும் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் டெவலப்மெண்டல் நெட்வொர்க். இது வந்து 170 கண்ட்ரீஸ் அண்ட் டெரிட்டரிஸில் இருக்குது. ஹெல்பிங் கண்ட்ரீஸ் டு எராடிகேட் பாவர்ட்டி அண்ட் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன். ஸோ ஒரு வறுமையை வந்து நம்ம ஒழிக்கணும், ஸோ அண்ட் அட்டைன் சஸ்டைனபிள் க்ரோத், அதுக்காகவும் வந்து தான் இந்த UNDP இருக்குது. அண்ட் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் நியூயார்க். ஸோ its main aim is the self-sufficiency and prosperity. ஸோ வளர்ச்சி அண்ட் ஆல்சோ மிஷனை பொறுத்த வரைக்கும் டு சப்போர்ட் கண்ட்ரீஸ் இன் அச்சீவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பை ப்ரொவைடிங் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ், பாலிசி அட்வைஸ் கொடுக்குறது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறது. யுனெஸ்கோ பண்ணாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி. ஸோ that are the main mission and to help countries eradicate poverty. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாவர்ட்டியை மெயினாக வந்து இவங்க எராடிகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன்லேயே பார்த்தோம், பாவர்ட்டியை வந்து இல்லாமல் ஆக்கணும் கண்ட்ரீஸில், அதுதான் இவங்களோட மெயின் கோல். அண்ட் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ், பில்ட் ரெசிலன்ஸ் டு கிரைஸ் அண்ட் ஷாக்ஸ். ஸோ ஃபோக்கஸ் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறது, கவர்னன்ஸ் அண்ட் பீஸ் பில்டிங், என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்லேயும் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்கவரி. ஸோ இது வந்து மேஜர் கோர் ஏரியாஸ். ஸோ எந்த விதமான டிசாஸ்டரும் அக்கர் ஆகாமல் இருக்கிறது அண்ட் ஆல்சோ ஏர்லி ரிக்கவரிக்கு. ஸோ சப்போஸ் அக்கர் ஆச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு, அதை க்ரைசிஸை ப்ரிவெண்ட் பண்ணணும். வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் இவங்க வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. அது தவிர என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜி சம்மந்தமானது ஏதாவது, ஸோ ஏதாவது என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் அந்த இடத்துல நடந்திருக்கு, ஸோ ஏதாவது ஒரு இப்போ நியூக்ளியர் பாம்லாம் வந்து இதாச்சுல ஹிரோஷிமா நாகசாக்கியில், ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு மேஜர் டிசாஸ்டர், ஸோ அதுக்கு இவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் தே அஃபோர்ட் க்ளீன் வாட்டர், சானிடேஷன் கொடுக்குறது, எனர்ஜி சர்வீசஸ். ஸோ என்விரான்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது ஒரு மேஜர் டிசாஸ்டர் இல்லை வந்து அந்த மாதிரி சம்மந்தமாக இஷ்யூ நடக்கும்போது தே கம். அண்ட் ஆல்சோ பாவர்ட்டி ரிடக்ஷன், தட் இஸ் த மெயின் கோல். நான் முன்னாடி பாவர்ட்டின்னு தான் UNDP பொறுத்த வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ மெயினாக விமன் டெவலப்மெண்ட்காக தே ப்ரொமோட் மேஜர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் த UNDP's role in financing education. ஸோ அண்ட் ஆல்சோ UNDP கண்டக்ட்ஸ் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ். எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களும் எதுக்காகனா HIV ஆர் எய்ட்ஸ் வந்து மெயினாக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் தேர் மெயின் ரோல் இன் ஃபினான்சிங் எஜுகேஷன், த UNDP. Coming to our last topic. So with this I have completed the roles. ஸோ ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் சில மேஜர் பாயிண்ட்ஸ் ஒன்லி ஐ ஹவ் ஹைலைட்டட். ஸோ இதுவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் கம்மிங் டு அவர் லாஸ்ட் டாபிக் ஆஃப் ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹியர் ஐ ஹவ் ட்ரான் அ ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் இருக்க மேஜர் வேர்ட்ஸ், இட்ஸ் லைக் அ கீவேர்ட், யூ ஹாவ் டு ரிமெம்பர் த வேர்ட்ஸ். ஸோ அந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே அது கீழே இருக்க பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்டே உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா அந்த கீழே உள்ள உங்களால் எதுவுமே எழுத முடியாது. ஸோ இந்த சார்ட் தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் லைக் அ மைண்ட் மேப். ஸோ இந்த ஃபண்டிங் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸோ எங்கெங்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வருது ஃபார் ப்ரொமோட்டிங் எஜுகேஷன் இன் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஜென்ரல் பப்ளிக், students parents,
அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ்லேருந்து வருது, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ், ஏதாவது வெளிலேருந்து வர ஃபினான்ஷியல் உதவிகள். ஸோ இந்த மேஜராக இந்த 5 தே ஃபண்ட் ஃபார் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ ஜென்ரல் பப்ளிக் எடுத்துக்கோங்க. ஹவு த ஜென்ரல் பப்ளிக் ஃபினான்ஸ் எப்படி வந்து காசு கொடுப்பாங்க எஜுகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரூ இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட் ஆர் டொனேஷன். ஸோ அப்வியஸாக இல்லையா, ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு டொனேஷனாக கொடுக்கலாம். எதுக்காக, இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம் டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது மூலமாக ஃபண்டு உள்ளே வரலாம். இல்லை வந்து ஒரு லேண்டு இல்லைனா ஒரு பில்டிங்காகவோ இல்லை கேஷாகவோ வருது தான் டொனேஷன். ஸோ அது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக கொடுக்கலாம், இல்லை ஒரு ட்ரஸ்ட் மூலமாக அந்த எஜுகேஷனுக்கு வந்து சேரலாம் அந்த பணம். ஸோ அது தவிர ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறாங்க, ஒரு லேபுக்கு, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க முன்னாடி சொன்ன மாதிரி, இல்லை பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூம் கட்டுறாங்க புதுசாக. ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் ஒரு ட்ரஸ்ட் டொனேஷன். ஜென்ரல் பப்ளிக் வந்து எஜுகேஷனுக்கு டொனேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து என்டோன்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ தட் இஸ் த செகண்ட் ஒன். ஸோ என்டோன்மெண்ட் அப்படின்னா நன்கொடை. ஸோ நன்கொடை எப்படிலாம் வரலாம், ஸோ ஒரு சேரிட்டி கொடுக்கலாம் கல்விக்குன்னு சொல்லிட்டு, இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் ஃபவுண்டேஷன் நடத்துகிறவங்க வந்து கொடுக்கலாம். ஸோ இல்லைனா ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்படிலாம் வந்து அவங்க ஒரு கல்விக்குன்னு ஒரு நன்கொடை வரலாம். ஸோ இந்த மெயின் என்டோமெண்ட் ஃபண்ட்ஸுன்ற வேர்டு உங்கள் மைண்டில் இருந்தால் தான் அதுக்குள்ளே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ தீஸ் ஆர் த கீ வேர்ட்ஸ். இதுதான் வந்து மேஜர் இதில். ஸோ உள்ளே இருக்க விஷயம் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்டோமெண்ட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்ன, எங்கேருந்துலாம் வருது. அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் செஸ். ஸோ எஜுகேஷன் செஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செஸ்னால் வரி. ஸோ இந்த எஜுகேஷன் செஸ் வந்து போடுறது மூலமாகவும் எஜுகேஷனுக்கான பணத்தை நமக்கு வர வைக்க முடியும். ஸோ இப்போ 2% ஃபார் ப்ரைமரி எஜுகேஷன், 1% ஃபார் செகண்டரி எஜுகேஷன், இல்லை ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு வரி அப்படின்னு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இப்போ இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டுறோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், சர்வீஸ், அந்த மாதிரி எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் தட் வி கேன் கெட் மணி ஃபார் ஃபினான்சிங் எஜுகேஷன் இன் இந்தியா. அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மூலமாக வர்றது மணி. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கட்டுவாங்கல்ல, ஸோ நம்ம என்னென்ன ஃபீஸ் வாங்குவோம், டியூஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீ, இல்லை வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபீஸ் இருக்குது கட்டுங்கன்னு நம்ம சொல்லும் போது பேரண்ட்ஸ்டேருந்து நம்ம ஃபீஸ் வாங்குகிறோம். ஸோ அந்த ஃபீஸ், ஸோ த்ரூ தட் ஃபண்டிங் கம்ஸ். அது தவிர நம்ம வந்து ஸ்பெஷல் ஃபீஸ்ன்னு வேறு ஏதாவது வாங்கினாலும் இட் மஸ்ட் பி இன்க்ளூடட். அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் லோன்ஸ். ஸோ எஜுகேஷன் லோன்ஸ் வந்து மேஜர். ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ இந்தியாவில் தட் லோன் தே ப்ரொவைட் 45% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோன் எடுக்கிறவங்க தே ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோன் கல்விக்காக லோன் எடுக்கிறது தமிழ்நாடுலேருந்து 45% இருக்காங்களாம். ஸோ see the importance we give for education in Tamil Nadu. So இந்த லோன் மூலமாக இந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எஜுகேஷனுக்கு தான் அட் லாஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக பேங்க்லேருந்து லோன் வாங்குறாங்க. ஸோ இது மூலமாக பணம் வருது. ஸோ அதில் வந்து ஒரு இது கூட இருக்குது, 3 இயர்ஸ்க்கு நம்ம இங்கே வாங்கின லோனை 3 இயர்ஸில் வந்து கட்டி முடிக்கணும். தே கிவ் அ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் அண்ட் ஆல்சோ தே கிவ் மெனி கன்செஷன். நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வேலை கிடச்சி 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னும் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா ரிலாக்ஸேஷன் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும். அண்ட் கவர்மெண்ட்ஸ் மூலமாக வந்து எஜுகேஷனுக்கு பணம் வருது த்ரூ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ்ன்னு என்ன சொன்னாங்கன்னா இந்த பஞ்சாயத்து வில்லேஜஸில் இருக்கும்ல, ஸோ தே கான்ட்ரிபியூட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முனிசிபல்ஸு, ஜில்லா பஞ்சாயத்து, அப்புறம் இவங்கெல்லாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தே கிவ் அஸ் கிராண்ட்ஸ். 4 டைப்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். என்னென்ன கிராண்ட்ஸு, சேலரி கிராண்ட், நான் சேலரி கிராண்ட் அண்ட் பில்டிங் இல்லை ஹாஸ்டல் ஒரு ஃபர்னிச்சர் அந்த மாதிரி கொடுக்குற ஒரு கிராண்ட் ஒரு மணி. இல்லைனா அதர் கிராண்ட்ஸ் ஏதாவது ஃப்ரம் டைம் டு டைம் கவர்மெண்ட்லேருந்து வரணும். ஸோ தட் இஸ் சேலரினா அந்த ஸ்டாஃப்க்கு, டீச்சிங் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு போடுற சேலரி. இல்லை நான் சேலரினா வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் சேலரி தே பே. ஸோ தட் இஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஃபினான்சிங் எஜுகேஷன் இன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரி வந்து நிறுவனம்னா ஒரு ஸ்கூல் ஏதாவது கட்டித்தரணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ தே ஆல்சோ
இண்டஸ்ட்ரியும் they were willing to provide school education. பட் இதை இப்போ அது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ், இது வெளிலேருந்து வர காசு எஜுகேஷனுக்கு. இப்போ வேர்ல்டு பேங்க்கு, ஸோ தேர் இஸ் அ டேபிளேஷன் இன் யுவர் புக் இட் செல்ஃப். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ வேர்ல்டு பேங்க்கு இதெல்லாம் வெளிலேருந்து வரலையா எக்ஸ்டர்னல், இல்லை வந்து யூரோப்பியன் யூனியன் இதெல்லாம் வெளில எக்ஸ்டர்னல். அண்ட் ஆல்சோ யூகே, ஜெர்மனி. ஸோ தே கேன் கிவ் மணி ஃபார் அஸ் ஃபார் எஜுகேஷன். These are external financing aids. So this chart is important to remember this. So with this our class gets over for today. So I have completed major topics edu na vidla nenikiren in unit 5. So more comments were there for this unit 5. So I have completed this today. So with this I'm ending my session. Thank you all for watching my video. So என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and also subscribe பண்ணுங்கள் சேனலை. Do support and encourage us. Thank you all for watching the video.